بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد السلام عليكم ورحمة الله وبركاته. இன்னைக்கு கிளாஸ் 5ல யூஜிசி நெட் அரபிக் உள்ள சிலபஸ்ல யூனிட் நம்பர் 8 மதாரிசுல் அரபியா அல் கிளாசிக்கியா அல் ரம்சியா அல் ரொமான்சியா அல் வாக்கியா இந்த மதாரிசுகளை பத்தி நம்ம கிளாஸ் 4ல பார்த்தோம் என்னென்னு. அதுல இருந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் பார்த்தோம். ராபித்தத்துல் கல்மியானா என்ன, அசுபா ஒந்துலூசியானா என்ன, இது எல்லாமே நம்ம பார்த்தோம். சரியா? இப்போ மீதி உள்ள கொஸ்டின்ஸ் நம்ம கண்டினியூ பண்ணலாம் இன்ஷால்லா. இப்போ இதுல பாருங்க, கொஸ்டின் நம்பர் 23ல ராபித்தத்துல் கல்மியா விச் ஜர்னல் யூஸ் டு பப்ளிஷ் அப்படின்னு கேக்குறாங்க. ராபித்தத்துல் கல்மியானா என்ன நமக்கு தெரியும். நியூயார்க்ல அல்-உதபாவுல் முஹாஜிரின் இல்லையா? அல்-உதபாவுல் முஹாஜிரின் யாரெல்லாம் மைக்ரேட் பண்ணி மிஸ்ர்ல இருந்தோ வேற லுபனான்ல இருந்தோ இங்க இருந்தெல்லாம் ஹிஜ்ரத் செஞ்சு போன உதபாக்கள், அங்க போய் நியூயார்க்ல செட்டில் ஆன உதபாக்கள் இல்லையா? அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணாங்க. அதுதான் ராபித்தத்துல் கல்மியா அதுக்கு பேரு. அவங்க எந்த ஜேர்னலை பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அஸ்ஸாயஹ். அஸ்ஸாயஹ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு ஜேர்னல். இந்த ஜேர்னல் வந்து ராபித்தத்துல் கல்மியா அந்த குரூப்ல பப்ளிஷ் பண்ணாங்க. சரியா? அவங்க பப்ளிஷ் பண்ணதான் நமக்கு தெரியும். இதோட தலைவரா யாரு இருந்தாங்க? ராபித்தத்துல் கல்மியா ஜிப்ரான் கலீல் ஜிப்ரான் இல்லையா? ஜிப்ரான் கலீல் ஜிப்ரான் தான் இதுக்கு தலைவரா இருந்தாரு. இவர் வந்து நியூயார்க்ல இல்லையா இருந்தவர். சோ நியூயார்க்ல உள்ள இந்த மஜல்லா தான் அஸ்ஸாயஹ். மீதி 3 பாத்தீங்கன்னா ஆலமுன் நஹல், அல் பலாக், அல் ஜவாயிபில் மிஸ்ரியா, இது எல்லாமே மிஸ்ர்ல பப்ளிஷ் பண்ணப்பட்ட ஜேர்னல்ஸ். சரியா? அஸ்ஸாயஹ் நியூயார்க்ல ராபித்தத்துல் கல்மியால இருந்து பப்ளிஷ் பண்ணப்பட்டது தான் அஸ்ஸாயஹ். சரியா? இதை நம்ம நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் மைண்ட்ல. அப்போதான் இதுக்கு நம்ம செலக்ட் பண்ண முடியும். சோ ராபித்தத்துல் கல்மியானா அஸ்ஸாயஹ் ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறமா ஜிப்ரான் கலீல் ஜிப்ரான்னா அஸ்ஸாயஹ் ஞாபகம் வரணும். சரியா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. بدأت أساسا في الفلسفة قبل دخولها في مجال الأدب والفن، فقد كان المقصود بها هو دراسة أي موضوع كشيء قائم بذاته بصرف النظر عن مظهره أو علاقته بالتجربة الإنسانية الواقعية. சரியா? இதுல கீநோட் இந்த இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு கான்செப்ட் கொடுத்துருவாங்க. கான்செப்ட் கொடுத்துட்டு அந்த கான்செப்ட் புரிஞ்சாதான் நீங்க அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பண்ண முடியும். சரியா? இல்லைன்னா நம்ம அப்படியே கொஸ்டின் ஆன்சர் ஃபார்ம்ல படிச்சுட்டு போனோம்னா நம்ம இதுக்கான ஆன்சர் பண்ண முடியாது. அதனால நமக்கு இது என்ன சொல்றாங்கன்னு புரியணும். இதுல என்ன கீநோட் கொடுத்துருக்குறாங்கன்னு புரியணும். சரியா? நமக்கு நல்லா தெரியும் தஜ்ரிபத்துல் இன்சானியா அப்படின்னாலே அவாத்திஃப், சென்ஸ், மனிதனுடைய அந்த எமோஷனல் ஃபீலிங்ஸ், அதுதான் தஜ்ரிபத்துல் இன்சானியா. அது வந்தாலே நம்ம அது எது கூட சேர்ந்ததுன்னு தெரியும், ரொமான்சியாவோட சேர்ந்ததுன்னு தெரியும். சரியா? இப்போ இதுல பாருங்க, திராசத்துன் ஐ மௌது கஷையின் காயிமின் பிதாதிஹி, எப்படி இருக்கோ அதே மாதிரி சொல்லுதுதான் வாகியான்னு நம்ம படிச்சோம் இல்லையா? சோ ஒரு ஒரு மௌது இருக்கு, அது எப்படி இருக்கோ அதே மாதிரி சொல்றது அது வந்து வாகியா. சரியா? அப்போ ரம்சியா கிடையாது, ரொமான்சியா கிடையாது. ரம்சியானா நமக்கு தெரியும் ரம்சியா என்னது, ஒரு சிம்பாலிக் வேல சொல்லுவாங்க, டைரக்ட் நேம் சொல்ல மாட்டாங்க இல்லையா? ரம்சியால போயட்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய ஷேர்ல டைரக்டா வந்து ஒரு கான்செப்ட் சொல்லாம எல்லாமே சிம்பாலிக் வேல சொல்லுவாங்க. இப்போ ஒரு கிங் அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணணும்னா அந்த கிங்கோட பேரெல்லாம் சொல்ல மாட்டாங்க, அதுக்கு ஏதாவது ஒரு சிம்பிள் வச்சுப்பாங்க, அதுதான் மென்ஷன் பண்ணுவாங்க அவங்க ஷேர்ல. அதுக்குதான் நம்ம ரம்சியா சொல்றோம். ரொமான்சியா எந்த மாதிரியான பொயட்ரி அப்படின்னு பாத்தீங்கன்னா விஷ்தான் இருக்கும், அது வந்து எமோஷனல் ஃபீலிங்ஸோட அட்டாச் ஆயிருக்கும். சரியா? ஷோரன் அவாதிஃப்,
நம்மளுடைய எமோஷன்ஸ் கூட சென்ஸோட அது ஜாயின் பண்ணியிருக்கோம். அதுதான் வந்து ரொமான்சியா இல்லையா? சரி, உஸ்லூபியா கொடுத்துருக்குறாங்க. ஸோ உஸ்லூபியாவும் கிடையாது. ஸோ இந்த கான்செப்ட்ல கீநோட் நம்ம பார்த்துட்டு அது எந்த மதாரிஸ்ன்னு சொல்லி நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ இதுல நமக்கு உள்ள கீநோட் என்னது? ஹுவ திராசத்து ஐ மௌது கஷையின் காயிமின் பிதாத்திஹி. சரியா? இந்த மௌது கஷையின் காயிமின் பிதாத்திஹி இருக்கிறது இருக்கிற மாதிரி சொல்லிடுறது. அது என்னது? வாகி ஐயா. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்கப்பா. லைச மின் மகாசிதி ஜமாஅத்தி அபோலோ. ஜமாஅத்து அபோலோடைய மகாசித் என்னென்ன இருந்துச்சு? சரி, கொடுத்துருக்கிற மகாசித்ல எது ஜமாஅத்து அபோலோடைய மகாசித் கிடையாது அப்படின்னு கேக்குறாங்க. ஜமாஅத்து அபோலோ நமக்கு தெரியும், மிஸ்ர்ல ஃபார்ம் பண்ணாங்க இல்லையா? மிஸ்ர்ல அவங்களுடைய லெவல், ஷுவராக்களுடைய லெவல் வந்து ஹை லெவலுக்கு கொண்டு போறதுக்கு, அவங்களுடைய ரெப்யூட்டேஷன் உயர்த்துறதுக்கு ஃபார்ம் பண்ணதுதான் ஜமாஅத்து அபோலோ மிஸ்ர்ல இல்லையா? சோ அவங்களுடைய மக்சத் எது இல்லைன்னு சொல்லி கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. அசும்மு பிஷேரி அல் அரபி வ தௌஜீஹி ஜுஹூத ஷுஅராஇ தௌஜீஹன் ஷரீஃபன் டு ரேஸ் இன் ரெஸ்பெக்டா அப்படின்னு கேக்குறாங்க. அசும்மு பிஷேரில் அரபி வ தௌஜீஹி ஜுஹூத ஷுஅராஇ தௌஜீஹன் ஷரீஃபன். சரி, டு ரேஸ் இன் ரெஸ்பெக்ட் இது ஒண்ணு. சரியா? அடுத்தது பாருங்க. நெக்ஸ்ட் கொடுத்திருக்கிற ஆப்ஷன் முனாசரத்துன் நஹதாத்தில் ஃபன்னியா. சரியா? ஃபில் ஆலமி ஷேரி டு ஹெல்ப் ஈச் அதர். இது வந்து கரெக்டா அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ இதுவும் கரெக்ட் தான். சரியா? அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷோராக்கள் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி விரும்பினாங்க ஜமாஅத் அபோலோ. அப்போ இது கரெக்ட். அப்போ முதல்ல கொடுத்திருந்த ஆப்ஷனும் கரெக்ட். என்னது? டு 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 டெவலப் தேர் ரெப்யூட்டேஷன் இல்லையா? ஸோ அந்த ஆப்ஷனும் கரெக்ட். இந்த நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. நஷ்ருல் அதபி ஃபி ருபுவில் ஆலம். ஃபுல் வேர்ல்டுல இது பரப்பணும்னு நினைச்சாங்களா? ஷேர் வந்து ஹோல் வேர்ல்டுல பரவணும்னு நினைச்சாங்களா? இந்த ஆப்ஷன் இல்ல. இது வந்து அவங்களுடைய மக்சதா இல்ல. இது அவங்களுடைய ஹதஃபு கிடையாது. ஸோ நம்ம இதுதான் செலக்ட் பண்ணணும். இங்க வந்து லைஸா கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம நெகட்டிவ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும். சரியா? தர்கியத்து முஸ்தவ ஷுஅராஇ அதபியன் வ மத்தியன் வ இஜ்திமாஇயன். அவங்கள ஃபினான்ஷியலாவோ அவங்களுடைய லெவலை உயர்த்துறது. அப்படியா? இந்த ஆப்ஷனா அவங்களுடைய மக்சதுன்னு கேட்டீங்கன்னா ஆமா, இந்த ஆப்ஷனும் அவங்களுடைய மக்சதா இருந்துச்சு. ஜமாஅத் அபோலோ மிஸ்ர்ல ஃபார்ம் பண்ணது மெயின் ரீசன் என்னன்னா, ஷோராக்களுடைய அவங்களுடைய ரெப்யூட்டேஷன் உயர்த்தணும், அவங்களுக்கு ஃபினான்ஷியல் ஹெல்ப்ஸ் கிடைக்கணும், அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க ஹெல்ப் பண்ணணும். ஸோ நமக்கு 3 ஆப்ஷனும் கரெக்ட். எந்த ஆப்ஷன் கிடையாது? ஷேர், அரபிக் ஷேர் வந்து ஃபுல் வேர்ல்டுல பரவணும்னு நினைச்சாங்களா? நஷ்ருல் அதபி ஃபி ருபுயில் ஆலமி. அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. ஸோ நம்ம இதை டேக் பண்ணணும். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. யூசுஃபுல் பைனி. What was the position of Yusuful Baini in Asba Andalusia? அஸ்பா உந்துலூசியா நமக்கு தெரியும். அது எங்க ஃபார்ம் ஆச்சு? பிரேசில்ல ஃபார்ம் ஆச்சு. எங்க ஃபார்ம் ஆச்சு? பிரேசில்ல எந்த இடம்? சாவ் பாலோ இல்லையா? சாவ் பாலோ அந்த இடத்துல பிரேசில்ல ஃபார்ம் ஆனதுதான் அஸ்பா உந்துலுசியா. அஸ்பா உந்துலுசியா அங்க பிரேசில்ல இருந்த ஷோராக்கள் எல்லாம், உதபாக்கள் எல்லாம் சேர்ந்து ஃபார்ம் பண்ண ஒரு குரூப் தான் அஸ்பா உந்துலுசியா, பிரேசில்ல சாவ் பாலோல இல்லையா? அங்க யூசுப் அல் பைனி இருந்தாரு. அவருடைய போஸ்ட் என்னன்னு கேக்குறாங்க. சரியா? அவர் வந்து நாய்புர் ரயீஸா இருந்தாரா? நாய்புர் ரயீஸ்னா நமக்கு தெரியும், அசிஸ்டன்ட் பிரசிடென்ட் இல்லையா? நாய்புர் ரயீஸா இருந்தாரா? அப்போ இல்லைன்னா அமீனு சீர்னா செக்ரட்டரியா இருந்தாரா? நாயிபுல் அமீன் அசிஸ்டன்ட் செக்ரட்டரியா இருந்தாரா? நாயிபுல் அமீன். அமீனு சுந்தூக் ட்ரெஷரரா இருந்தாரா? ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. சரியா? நாயிபுர் ரயீஸ், அஸ்பா உந்துலுசியா உடைய நாயிபுர் ரயீஸ் வந்து தாவூத் ஷக்கூரா இருந்தாரு.
அப்போ யூசுப் பைனி கிடையாது. சரியா? தாவூத் ஷக்கூர் தான் வந்து நாயிபுர் ரயீஸா இருந்தாரு அஸ்பா உந்துலுசியால. அமீனு சிர் கூட கிடையாது. நாயிபுல் அமீன் கூட கிடையாது. இருந்தது யார், என்னவா இருந்தாங்க? யூசுப் பைனி. இந்த கொஸ்டின் நெட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல வந்து இருந்துச்சு. அஸ்பா உந்துலுசியால யூசுப் பைனி எந்த போஸ்ட்ல இருந்தாங்கன்னா அமீனு சுந்தூக், ட்ரெஷரரா இருந்தாங்க. من هو رئيس التحرير لمجلة أصبع أندلسية؟ சரியா? لمجلة أصبع. من هو رئيس التحرير لمجلة أصبع؟ recording. சரியா? மஜல்லத்தி அஸ்பால யாரு ரயீசு தஹ்ரீர் சீஃப் எடிட்டரா யார் இருந்தாங்கன்னு கேக்குறாங்க. ஹபீப் மசூத். ஹபீப் மசூத் தான் மஜல்லத்தி அஸ்பாக்கு சீஃப் எடிட்டரா இருந்தாங்க. சரியா? போலி மஜல்லா அஸ்பாக்கு யார் சீஃப் எடிட்டரா இருந்தாங்க? ஹபீப் மசூத் இவர் தான் இருந்தாங்க. இதுவும் பிஒய் கேஸ்ல கேட்டிருந்த ஒரு கொஸ்டின். சீஃப் எடிட்டர் இதுக்கு யார் இருந்தாங்க? ஹபீப் மசூத். ஷஃபீக் மாலூஃப் இருந்தாரான்னு கேக்குறாங்க. இல்ல, அவர் வந்து தேர்ட் பிரசிடென்ட் ஆஃப் அஸ்பா உந்துலுசியா. தேர்ட் பிரசிடென்டா இருந்தவர் தான் ஷஃபீக் மாலூஃப். ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் யாரு இருந்தாங்க? மீஷால் மாலூஃப் தான் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் அஸ்பா உந்துலுசியா இல்லையா? சரி. செகண்ட் பிரசிடென்ட் யார் இருந்தாங்கன்னா ரஷீத் சலீம் கௌரி. அஸ்பா உந்துலுசியால ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் மீஷால் மாலூஃப், செகண்ட் பிரசிடென்ட் ரஷீத் சலீம் கௌரி, தேர்ட் பிரசிடென்ட் ஷஃபீக் மாலூஃப். சரியா? அப்போ ஹபீப் மசூத் வந்து என்னவா இருந்தாங்க? சீஃப் எடிட்டரா இருந்தாங்க அஸ்பா உந்துலுசியாவுடைய மஜல்லாக்கு. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. المدرسة الواقعي. المدرسة الواقعي يهتم بتصوير الواقع الاجتماعي. மദ്ரசா வாக்கியா வந்து எதுக்கு, அதோட மக்சத் என்ன? அல் மஸ்ஹபுர் ரொமான்சி. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா, இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா, இல்ல ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டா, இல்ல ஒரு ஒன்னு கரெக்ட் ஒன்னு ராங்கா, இது நம்ம சொல்லணும் இதுல. சரியா? அல் மദ്രസത്തുൽ வாக்கியை யஹ்தமு பி தஸ்வீரில் வாக்கியில் இஜ்திமா. சொசைட்டில நடக்கிற கண்டெம்பரரி சிச்சுவேஷன்ஸ எழுதுறது தான் மദ്രസത്തുல் வாக்கியை இல்லையா? ஓகே, அப்போ இது கரெக்ட். அல் மஸ்ஹபு ரொமான்சி يعني بالتعبير عن عواطف الإنسان. மதஹபு ரொமான்சி வந்து அவாத்திஃபுல் இன்சான் வல் ஹயால், அவனுடைய எமோஷன்ஸோ அவனுடைய தாட் ப்ராசஸ் அவனுடைய ஹயால் இமேஜினேஷன் அதை பத்தி எழுதுற பொயட்ஸ் தான், பொயட்ரி தான் வந்து ரொமான்சியா. அப்போ இந்த சென்டென்ஸும் கரெக்ட், ரெண்டு சென்டென்ஸும் கரெக்ட். சரியா? ஸோ இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் யூனிட் 8 மதாரிசுல் அரபியால நம்ம 3 டாபிக்ஸ் பார்த்தோம். 4 டாபிக்ஸ் பார்த்தோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, மதாரிசுல் அரபியால ஃபர்ஸ்ட் நம்ம கிளாசிக்கியா பார்த்தோம். கிளாசிக்கியா வந்து எது, அது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி எழுதுற பொயட்ரி. அந்த அந்த மாதிரி ஒரே மாதிரி எழுதுற பொயட்ஸ் எல்லாம் சேர்ந்தவங்க தான் மദ്രസത്തുல் கிளாசிக்கியால இருந்தவங்க. அதே மாதிரி அதுக்கு அப்புறமா அவங்களுக்கு அகெயின்ஸ்டா வந்தவங்க தான் மദ്രസത്തുல் ரொமான்சியா இல்லையா? மദ്രസത്തുல் ரொமான்சியாக்காரங்க கிளாசிக்கியா டைப்ல எழுதினவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. அப்புறம் மദ്രസത്തുல் ரொமான்சியா வந்து ஃபுல்லாவே அவாத்திஃப், இன்சானுடைய என்னது ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் பத்தி எழுதியிருந்தது தான் வந்து மദ്രസത്തുல் ரொமான்சியா. சரியா? அதுக்கப்புறமா வந்தவங்க தான் மദ്രസത്തുல் ரம்சியா இல்லையா? மദ്രസത്തുல் ரம்சியா வந்து என்ன பண்ணாங்க? மദ്രസത്തുல் ரொமான்சியாவை வந்து என்ன பண்ணாங்க? அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. சரியா? இது மாதிரி எல்லாம் ஷேர் எழுதக்கூடாதுன்னு சொல்லி. அதுக்கப்புறமா லாஸ்ட்ல வந்ததுதான் மദ്രസത്തുல் வாக்கியா. அவங்க வந்து டோட்டலே ஷேருல் ஹுர். ஷேருல் ஹுர்னாலே மദ്രസത്തുல் வாக்கியா நமக்கு ஞாபகம் வரணும். ஏன்னா ஷேருல் ஹுர் வந்து இஸ் நாட் அண்டர் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் ஷேர்.
எப்படி வந்து சொசைட்டில சிச்சுவேஷன் இருக்கோ அந்த டாபிக்ஸ் வச்சுதான் வந்து எழுதுவாங்க இல்லையா? பழைய காலத்துல கிளாசிக்கியால என்ன பண்ணுவாங்க, அரசர்களுக்கு மதா பண்ணி பாடுவாங்க, ரசா பண்ணி பாடுவாங்க. அதே சேம் டாபிக்ஸ் தான் இருக்கும். அதெல்லாம் இல்லாம ஃபர்ஸ்ட் ஷேருல் ஹுர் யார் எழுதுனாங்க? கொலேரா யார் எழுதுனாங்க? கொலேரா நாசுகுல் மலாய்க்கா எழுதுனாங்க இல்லையா? சோ அந்த டாபிக் வாக்கியானாலே ஷேருல் ஹுர் ஞாபகம் வரணும். ஷேருல் ஹுர்ல ஃபர்ஸ்ட் எழுதுனது வந்து கொலேரா எழுதுனாங்க. யாரு எழுதுனாங்க? நாசுகுல் மலாய்க்கா எழுதுனாங்க. சோ இதெல்லாம் நம்ம ஞாபகம் வைக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அண்ட் கீநோட்ஸ் அபவுட் மதாரிசுல் அரபியா. அதே மாதிரி கிளாசிக்கியா வந்து இது நம்ம இது கூட பார்த்தோம். அஸ்பா ஒந்துலுசியா மிஸ்ர்ல ஃபார்ம் ஆச்சு. அதே மாதிரி மிஸ்ர்ல இருந்த உலமாக்கள் சேர்ந்து ஃபார்ம் பண்ணதுதான் அஸ்பா ஒந்துலுசியா இல்ல, மദ്രസத்துல் பாஸ் வல் இஹ்யா இல்லையா? இது இது வந்து அஸ்பா ஒந்துலுசியா பிரேசில்ல சொன்னேன் நான். அஸ்பா ஒந்துலுசியா வந்து பிரேசில்ல, மிஸ்ர்ல வந்து ஜமாத்து அபோலோ, நியூயார்க்ல ஃபார்ம் ஆனதுதான் வந்து என்னது ராபிதத்துல் கல்மியா இல்லையா? சோ இதெல்லாம் நம்ம இம்பார்ட்டண்டா திரும்ப திரும்ப படிச்சு நம்ம மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி கன்ஃபியூஸ் இல்லாம இந்த மதாரிசுல் அரபியா ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டாபிக்கு பிளஸ் அதோட என்ன கீ நோட்டு, அது எங்க ஃபார்ம் ஆச்சு, எந்த உலமாக்கள் அதுல இருந்தாங்க. இப்ப அஹமத் ஷோக்கி, ஹாஃபிஸ் இப்ராஹிம் இங்க எல்லாருமே கிளாசிக்கியால இருந்தவங்க சரியா? 1950க்கு மேல வந்தவங்க எல்லாருமே ரொமான்சியால வந்துருவாங்க. அதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் கிளாசிக்கியால மோஸ்ட்லி இருப்பாங்க. சோ இந்த மாதிரி ஒரு கீ நோட்ஸா நீங்களே ஒரு மைண்ட் மேப் போட்டு இன்ஷால்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம இதோட கொஞ்சம் சின்ன டாபிக் தான் இது, பட் நல்லா நமக்கு புரியணும். இதோட நம்ம என்ன பண்றோம், யூனிட் 8 மதாரிசுல் அரபியா கம்ப்ளீட் பண்றோம் அல்ஹம்துலில்லா. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம அல் அதபுல் அரபி அல் ஹதீஸ் சரியா, கான்டெம்பரரி உதபாக்கள் சரியா, அவங்கள பத்தி, அவங்களுடைய முசாஹமாத்து, அவங்க எழுதின புக்ஸ், ஷோரா, அவங்க எழுதின ஷேரு, மஸ்ரஹியா, டிராமா, நாவல், ரிவாயா, கசீதா எல்லாமே நம்ம இன்ஷால்லா 7th யூனிட்ல பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் நம்ம முடிச்சிட்டோம். என்ன முடிச்சோம்? நம்ம யூனிட் நம்பர் 5 முடிச்சோம், பலாகா அல் வாதிஹா. அப்புறம் யூனிட் நம்பர் 8 நம்ம அல்ஹம்துலில்லாஹ் முடிச்சிருக்கிறோம், மதாரிசுல் அரபியா. நெக்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறது அல் அதபுல் அரபி அல் ஹதீஸ் சரியா? இன்ஷால்லா யூனிட் நம்பர் 7. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.